Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபரோட கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அதே போல क्वेश्चन and answer செஷன் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் நிறைய क्वेश्चंस எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட क्वेश्चंस வரல அப்படினா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் அத வந்து நோட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிவ் அவேக்கு தான் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணணுமா இல்லை கிவ் அவே நடக்கிற டைமில் வந்து கமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருந்தீங்க. மே 5லேருந்து ஜூலை 5 வரைக்கும் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணணும். ஓல்டு வீடியோஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். வின்னர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து லக்கி ட்ராவில் செலக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. அதை நான் வந்து எப்போவுமே லக்கி ட்ராவில் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே வந்து லக்கி ட்ராவை செலக்ட் பண்ணி நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க என்ன வந்து செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால் நான் லக்கி ட்ரா செலக்ட் பண்ணலை. நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து வின்னர் செலக்ட் பண்ணுவோம்ல, லக்கி வின்னர். அதுபோல் நான் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் யூஸ் பண்ணியே வந்து இந்த டைமும் வின்னரை செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய கொஷின்ஸ் இருந்தது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோடய பேர் வந்து ஜெயசுதா. என்ன படிக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், ஆஃபீஸ்லாம் எதுவும் போல், வீட்டில் தான் இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். எந்த ஊர்? நான் வந்து சேலம் பக்கத்தில் சங்ககிரியில் இருக்கேன். அப்புறம் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து மகாராஷ்டிராவில் பூனேயில் வந்து இருக்கேன் இப்போது. அப்புறம் கேஜேஎன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து நீங்களே வந்து கேஜேஎனுக்கு நிறைய மீனிங்லாம் கொடுத்துருங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது நான் பார்த்தேன். உண்மையாலுமே கேஜேஎன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிராவோட பேர் தான். கே வந்து என் ஹஸ்பண்ட் நேம், ஜே என்னோட நேம், என் வந்து நதிரா. கேஜேங்கிறது நதிராவோட இனிஷியல். அப்புறம் வந்து பாப்பாவை வச்சுட்டு எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து நதிரா முடிச்சுட்டு இருக்கும்போது எப்போவுமே வீடியோ எடுக்க மாட்டேன். அவள் தூங்கிட்டு இருக்கும்போது தான் வீடியோ எடுப்பேன். வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்லாம் வந்து வாய்ஸ் ஆட் பண்ணியே போட்டிருக்க மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக வாய்ஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வீடியோ எடுக்க மட்டும்தான் டைம் இருக்கும், பேசுகிறதுக்கு வந்து டைம் இருக்காது. அங்கே தனியாக இருந்ததுனால இப்போ இங்கே ஊரில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டைம் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து எல்லா வீடியோவுமே வந்து பேசி போட்டுட்ருக்கேன். நான் ஊருக்கு போனதுக்கப்புறமும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வீடியோ வந்து பேசி போட ட்ரை பண்ணுறேன். வீட்டில் கேட் வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அம்மா வீட்டில் பூனை இருக்குது. அந்த பூனைக்குட்டி பேர் வந்து மீனாட்சி. மொபைல் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் புது மொபைல் வாங்கிட்டீங்களா இல்லை ஓல்டு மொபைலே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் புது மொபைல்லாம் வாங்கலை. இப்போ லாக்டவுன் எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஓல்டு மொபைலே வந்து அதுவே சரியாயிடுச்சு, எப்படின்னு தெரியல. நான் வந்து ஹீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே ஸ்டெபிளைசர் பக்கத்துலேயே வந்து ஃபோன் வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற கிராஃப்டெல்லாம் எங்கே ஹேங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் செய்கிற கிராஃப்டெல்லாம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தான் சுற்றி மாட்டி வச்சுருப்பேன். ஒவ்வொரு இது வந்து பக்கத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, நான் அதை சேல் பண்ணிடுவேன். நான் வந்து வால் ஹேங்கிங் வந்து சேல் பண்ணுறதோட க்ரோச்சாட் தான் நிறைய வந்து சேல் பண்ணுவேன். அதுதான் எனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹோம்மேட் க்ளே வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஹோம்மேட் க்ளூ வந்து கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். அதே போல் க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் வந்து கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட க்ளூ கன் இல்லாததுனால நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் போடுறத வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மட்டும் எங்களுக்கு தனியாக வேணும் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதுவும் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வீடியோ போடுங்கன்னு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஒன்று இதுதான். இப்போ வந்து ஷாப் எதுவும் இல்லை, என்கிட்ட சில்க் த்ரெட் இல்லை. அதனால தான் நான் வந்து இன்னும் சில்க் த்ரெட் வச்சு போடாமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து சில்க் த்ரெட் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு இது அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பேங்கிள்ஸ் வச்சு போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கும் வந்து ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பேங்கிள் வச்சு எதுவுமே பண்ணவே இல்லை. கையில் போடுறதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம், கிராஃப்ட் எதுவுமே பண்ணல. நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வேஸ்ட்டு பாக்ஸு, பாட்டில், அந்த ஷாம்பு டப்பா அதெல்லாம் வச்சு நிறைய பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்.
அப்புறம் தெர்மாக்கோல் வச்சு பண்ண சொன்னீங்க, அதுக்கும் வந்து ஷாப் இல்லை. கண்டிப்பாக கடை ஓப்பன் பண்ணோன்னா வாங்கி நீங்கள் கேட்ட எல்லா ரெக்வஸ்ட் வீடியோவுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்ததுக்கெல்லாம் நான் இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கேன். யாரோட கொஷினாவது விட்டுருந்தா ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட கொஷின் நீங்கள் பார்க்கல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.